நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடிய நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை என்பவர் மரபு கவிதைகளை எழுதுவதில் வல்லவர். அவரது கவிதைகளில் தூய்மை சோதி என்கிற கவிதை மகாத்மா காந்தியை பற்றியும் அவரது கொள்கைகளை பற்றியும் எடுத்து கூறுவதாக அமைந்துள்ளது. காந்திய கொள்கைகளின் மீது ராமலிங்கம் பிள்ளைக்கு ஈடுபாடு உண்டு. அதனால் தன்னுடைய கவிதைகள் பலவற்றில் காந்தியின் சிந்தனைகளை எடுத்து கூறுவார். அதனால் இவரை காந்திய கவிஞர் என்றும் குறிப்பிடுவர். தூய்மையான ஒளி என்று இந்த கவிதையில் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை காந்தியை குறிப்பிடுகிறார். நெற்றியில் திருநீற்றை அணிந்து கொள்ளக்கூடிய பூசிக்கொள்ளக்கூடிய சைவர்களாக இருந்தாலும், நாமம் அணிந்து கொள்ளக்கூடிய வைணவர்களாக இருந்தாலும், மேலும் பொட்டு சந்தனம் முதலானவற்றை வைத்துக்கொள்ளுகிற பிற சமய கொள்கைகளை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் தங்களுடைய சமய மத அடையாளங்களை இதுபோல தெரிவுபடுத்தாமல் இருக்கக்கூடிய கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், ஜைனர்கள், பௌத்தர்களாக இருந்தாலும், கடவுளே இல்லை என்று கடவுள் கொள்கையில் வேறுபட்டு நிற்கக்கூடிய நாத்திகர்களாக இருந்தாலும், இப்படி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனாக, அதாவது கடவுளாக இருக்கக்கூடியவர் மகாத்மா காந்தி என்று முதல் கவிதையில் குறிப்பிடுகிறார் நாமக்கல் கவிஞர். அமிழ்தம் என்பது ஒரு மனிதனை நீண்ட நாள் வாழ வைப்பது. அதேபோல அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு அழிவு வராமல் பாதுகாக்கக்கூடியது. அப்படி அமிழ்தம் போன்ற அறிவை பயன்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையில் அழிவில்லாத தமிழ் மக்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியமான உண்மையாக இருக்கக்கூடியவை காந்தி வாழ்ந்த அகிம்சை வாழ்க்கை. தன்னையே அறிந்து கொண்ட தவ முனிவர்களாக இருந்தாலும், தனது 5 புலன்களையும் அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும், இப்படி எல்லோரும் தேடுகின்ற அமைதி என்கிற வடிவமே காந்தியின் வடிவம். அடுத்த கவிதையில் காந்தியின் அருள் வாழ்க்கையை எடுத்து கூறுகிறார் நாமக்கல் கவிஞர். மூச்சை அடக்கி யோகங்கள் செய்பவர்களும், முறையாக பலவகையான யாகங்களை செய்பவர்களும், பேசாமல் தன்னை தான் அடக்கிக் கொள்கிற மௌனிகளாக இருந்தாலும், தர்க்க முறையில் பேசும் ஞானம் பெற்றவர்களாக இருந்தாலும், கூச்சம் இல்லாமல் தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துபவர்களும், நல்ல குணநலன்களை பெற்றவர்களும், தேர்ந்தெடுக்கின்ற வாழ்க்கை நெறியான மற்ற உயிர்களின் மீது இரக்கம் காட்டுதல் என்கிற கருணை வழியையே காந்தி கடைபிடித்தார். ஒளி இருளை விரட்டி அடித்துவிடும். அதுபோல காந்தி என்னும் தூய்மையான ஒளியின் முன்னே இருண்மையான குணம் கொண்டவர்கள் நிற்க முடியாமல் ஓடிவிடுவார்கள் என்பதை அடுத்த கவிதையில் எடுத்து கூறுகிறார். விவேகம் இல்லாத வீரத்தை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய வெறியர்களும், வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அது எந்த வழியில் வந்தாலும் நன்றே என்ற எண்ணம் கொண்டவர்களும், கருணை என்கிற இரக்கம் இல்லாத நெஞ்சம் கொண்டவர்களும், இழிவான குணங்களை கொண்டிருக்கக்கூடிய வஞ்சகர்களும், மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடியவர்களும், உண்மையை பேசுவதற்கு பயப்படக்கூடியவர்களுமாகிய இவர்கள் யாரும் காந்தி என்கிற தூய்மையான ஒளியின் முன் நில்லாமல் ஓடிவிடுவார்கள் என்று
இந்த கவிதையை நிறைவு செய்கிறார் நாமக்கல்லார். இந்த கவிதையில் இந்திய கொள்கைகள் குறித்த தனது சிந்தனையை மிக எளிமையாக பிறருக்கு புரியும் வண்ணம் மரபு கவிதையில் எழுதி நிறைவு செய்கிறார் நாமக்கல் கவிஞர்.